வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது சண்டே விளாக். சண்டே ஸ்பெஷல் பார்த்துடலாமா? நோ சண்டே ஸ்பெஷல் வேலைகள் பார்த்துடலாமா? ஏன்னா நமக்கு எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வேலைகள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். சண்டேனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது என்விலாம் சமைக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக தானே இருக்கும். நேற்றுக்கு வந்து என் பொண்ணு வந்திருந்தா ஒரு நாள் லீவுக்காக. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டதுக்கு எனக்கு ஒன்றுமே வேணான்னு சொல்லிட்டா. சரி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுக்காக சிக்கன் கிரேவியும் பிளைன் ரைஸும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டா. அங்கேருந்து என் பையன் வந்து நீ பல மாதமாக மந்தி பிரியாணி பண்ணுறேன்னு ஏமாத்திட்டு இருக்கம்மா, இன்றைக்கி செஞ்சே ஆகணும்னு அடம். நான் வந்து அந்த ட்ரை லெமன் ஆர்டர் போடாமல் நானும் வீட்டில் அதை ரெடி பண்ணாமல் அப்புறம் பண்ணிக்கலான்னு இருந்துட்டேன். ஏன்னா ஒன்று செஞ்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக செய்யணும்ல, அதுக்காக சரி இன்றைக்கி அந்த ட்ரை லெமன் இல்லாமல் மந்தி பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஆல்மோஸ்ட் 90% வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதை இன்னொரு நாள் உங்களுக்கு நான் செய்யும் போது கரெக்டாக அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், சரியா? சரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்களும் சொல்லுங்கள். எனக்கு என் லைஃப்பில் அடிக்கடி நடக்கிற விஷயந்தான். இப்போது மதியம் வந்து யாரும் வீட்டில் இல்லைனா சம்டைம்ஸ் நமக்கு டயர்டாக இருக்கும். அந்த சமயம் பார்த்து நான் ரூமுக்கு போய் தூங்கலான்ட்டு போயிட்டு இருப்பேன். கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் காலிங் பெல் அடிக்கும், அன்வான்டாக யாராவது வருவாங்க, கொரியர் பாய் வருவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடந்து இந்த மதியம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு என் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுபோல் என்வி சமைச்சிட்டு இருக்கும் போது இடையில வெஜிடேரியன் சமைக்கிறது எவ்வளோ கொடுமைன்னு சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம என்வி ரொம்ப டெம்ப்டிங்காக சமைச்சிட்டு இருப்போம். இருந்தாலும் எங்கால் வெஜிடேரியன் தான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரி டேஸில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கர்ட் ரைஸ் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. நேத்திக்கு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாருங்கள், எனக்கு இப்படி தான் நடக்கும் எப்போதுமே. நல்லா ஹெவியாக சமைச்சிட்ருக்கேன், கெஸ்ட்டு வராங்க. கெஸ்ட்டு வரதும் பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ். ஆமாம், என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு போய் தயிர் சாதம் வைக்க முடியுமா? அதனால் அவங்களுக்கு தான் பாருங்கள் பருப்பு வெந்துட்டுருக்கு, சாம்பார் புடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அது இதை மாதிரி உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். சரி வாங்க, நம்மளுடைய ஸ்மோக்கி மந்தி பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். சூப்பராக வந்துச்சு. இது இன்னொரு நாள் நல்லா பண்ணும்போது அந்த ட்ரை லெமன்லாம் வாங்கி பண்ணுறேன். அப்போ உங்க கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து நாங்கள் அதில் இருக்க அந்த ஃப்ளேவரே போதும். பட் இருந்தாலும் நாங்கள் 65 அப்புறம் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டோம். நேத்திக்கு சண்டே இப்படி தான் கொஞ்சம் ஹெவியாகவும் ஃபன்னியாகவும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் போச்சு. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாட்ல பார்க்குறேன். பாய்.